ஹாய் வணக்கம். 2025ல முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கான ஒரு வேகன்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் 2026ல நடக்க போகுது. ஸோ என்ன போஸ்டிங், என்ன சேலரி, லாஸ்ட் டேட் எப்போ, என்ன டிபார்ட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன நோட்டிஃபிகேஷனா சிஎஸ்ஐஆரோட நீரி ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சிஎஸ்ஐஆர்னா என்ன, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ அதில் நீரி அப்படின்னா நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசோட வேலை வாய்ப்பு தான். ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னா சயின்டிஸ்ட். நிறைய பேருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ சயின்டிஸ்டுக்கான வேகன்சி தான் வந்தது. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 14 பதவிகள் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 1,34,907 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் ஆல் அலவன்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் December 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷனை இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிஎஸ்ஐஆர் நீரியோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெப்சைட்ல தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீரி இதுல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24th நவம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 23rd டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆரோட நீதியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 1958 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் நீரியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நாக்பூர்ல இருக்கு. 5 ஜோனல் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத்ல ஜோனல் ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டியூண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆரோட ஒரு அரசியலமைப்புல இடம்பெற்ற ஒரு அமைப்பு, அதுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்டிங், நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 14 இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து அன்ரிசர்வ்க்கு வந்து 4 போஸ்டிங் இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 2 வரும். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 4 போஸ்டிங் வரும். எஸ்சிக்கு 2 போஸ்டிங் வரும். எஸ்டிக்கு 1 போஸ்டிங் வரும். ஸோ இப்படின்னு சொல்லி 14 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து 0-1 போஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 14 போஸ்டிங். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் வந்து நமக்கு பேயும் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சயின்டிஸ்ட் லெவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த போஸ்டிங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. எம்இ, எம்டெக், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அதுக்கான ஒரு ஸ்ட்ரீம் என்னென்ன முடிச்சிருக்கணும், என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், கிளியரா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்பர் ஏஜ் லிமிட் 32 அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டிங் பார்த்தோம். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா 0-5 இயர்ஸ், 5 வருஷம் யாருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 32 + 5 37 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 32 + 3 35 வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூட்டட் பாடி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம அப்ளை பண்ற அப்ளிகேஷனை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்க இருக்கிற ஒரு கமிட்டி தான் நம்மளை வந்து நம்ம இன்டர்வியூ கால் பண்ண போறோம். அப்ளை பண்ற எல்லாத்தையுமே இதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் பேஸ்ல வந்து நம்மளை வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து ஒவ்வொரு கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிளஸ் அதுக்கான கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீரியோட வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணும். லாஸ்ட் டேட் வந்து 23rd டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14 வேகன்சி இருக்கு. போஸ்ட் நேம் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோ, ஏஜ் லிமிட் 32 + 3 + 5 அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 23rd டிசம்பர் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாத கேண்டிடேட் வந்து உடனே இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சரியா இருந்தால் உடனே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.